காலை நேர சூரியன் மெதுவாக சென்னை நகரத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான். பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த மீனா கையில் காஃபி கப், முகத்தில் சற்றே சோர்வு. அதே நேரம் சாலையின் மறுபுறம் இருந்த புத்தகக் கடையிலிருந்து வெளியே வந்தான் அரவிந்த். கண்களில் அமைதி, மனதில் குழப்பம். பேருந்து வர தாமதமானதால் மீனா சாலை ஓரக்கடையில் நின்றாள். அவளது காஃபி முடிந்துவிட்டது. அரவிந்த் அவளை கவனித்தான். வேணுமா என்று தன் காஃபி கப்பை காட்டி கேட்டான். அவள் முதலில் மறுத்தாள், பிறகு சிரித்தாள். அந்த ஒரு சிரிப்பில்தான் அரவிந்தின் நாள் திசை மாறியது. அதன்பின் அவர்கள் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினார்கள். பேருந்து நிறுத்தம், அதே நேரம், அதே சாலை. சின்ன உரையாடல்கள் பெரிய அமைதியாக மாறின. மீனா ஒரு கட்டிடக் கலைஞர். அரவிந்த் இசை மீது உயிர் வைத்தவன். அவள் வரையும்போது அவன் இசையை பேசுவான். அவன் பாடும்போது அவள் கற்பனை செய்வாள். ஒருநாள் அரவிந்த் தன் இசைக்கனவை பற்றி சொன்னான். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்ல, ஒருத்திக்கு பிடிச்சாலே போதும். அந்த ஒருத்தி யார் என்று மீனா கேட்கவில்லை. ஆனால் அவள் மனம் பதில் சொல்லிவிட்டது. நாட்கள் செல்ல காதல் சொல்லப்படாமல் வேரூன்றியது. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. மீனாவுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. போகும் நாள் நெருங்கியது. இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. பிரிவு சொல்ல முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது. போகும் நாள். விமான நிலையம். மீனா திரும்பி பார்த்தாள். அரவிந்த் ஓடி வந்தான். கையில் ஒரு ஹெட்போன். இது உனக்காக என்றான். அவள் அணிந்தாள். அவன் பாடல் ஒலித்தது. அவள் வாழ்க்கையில் முதன்முறையாக அவளுக்காக எழுதப்பட்ட பாடல். கண்ணீர், சிரிப்பு, நடுங்கும் குரல். நான் உன்னை காதலிக்கிறேன். மீனா எதுவும் சொல்லவில்லை. அவள் அவனை கட்டிக்கொண்டாள். சில காதல்கள் வார்த்தைகளால் அல்ல, உணர்வுகளால் பேசும்.